இன்னைக்கும் சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய கட்சி திமுக தான். சிறையில 28 ஆண்டுகளா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்க இருக்கக்கூடிய இந்து தலைவர்களுக்கு ஆபத்து என்று உச்சநீதிமன்றத்திலே அபிடேவிட் போட்ட திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்று இவன் நம்பிக்கிட்டு இருக்கான். சீமானுக்கு ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துரும். தமிழ்நாட்டில் இந்த 15 ஆண்டு காலத்துல தர்க்க ரீதியாக பாஜகவை களத்தில் எதிர்த்து நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன், உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன் என்று முட்டுக்கு முட்டு எதிர்முட்டாக வைத்து களத்தில் நிற்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. சீமான் மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, சீமான் மாட்டை கட்டி பிடிக்கிறாரு. என்ன நடிகையை கட்டி பிடிச்சவனா தலைவனாகலாம், மாட்டை கட்டி பிடிச்சு மரத்தை கட்டி பிடிச்ச தலைவன் கூடாதா? மழை இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை நீர் இல்லை, நீர் இருந்தால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் வயிறு இல்லை, வயிறு என்றால் உயிர் இல்லை என்ற அடிப்படை கோட்பாடு தெரியாத முட்டாள்கள், தற்குறிகள், அரசியல் அயோக்கியர்கள் பேசுற பேச்சு மரத்தை கட்டி பிடிக்கிறாரு. அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கடா. கொள்கை கோட்பாடு தான் அரசியல், கூட்டம் அல்ல அரசியல் என்று பேசினா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறீங்க. வீடியோக்கு 2 lakhs வந்துருச்சு. சரி 50 வீடியோ போட்டிருக்கான், 1 கோடி வாங்கி கொடு. எல்லாரும் ஆர் காந்தி கிடையாதுடா, எல்லாரும் ஏவாவேல் கிடையாது. இங்கே ஹிமாயினும் தாரிகாவும் சல்மானும் சாட்டையும் இடுமானமும் நேர்மையான அரசியல் செய்ய களத்தில் நிற்கிறோம் என்பது உங்களுக்கு இப்ப புரியாது. Adisia One World Kalapatti Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டமாகவும் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழர் கட்சியின் உறவுகளுக்கும், இந்த மேல் விசார மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும், பிரபாகரன் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் என்ன பேசுகிறார்கள் என்பதை ஆங்காங்கே கடைகளில் ஒளிந்து கொண்டு கேட்டிருக்கிற உடன்பிறப்புகளுக்கும், எப்படியும் அவன் நம்மைத்தான் 2ஆக புலப்பான் என்று மரங்களிலும் போஸ்ட் கம்பங்களிலும் அமர்ந்திருக்கிற அணில் கூட்டத்திற்கும், அரசுக்கும் எங்களுக்கும் எப்போதும் உறவு பாலமாக இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு காவல்துறை அதிகாரிக்கும், பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்பது தலைப்பு. எனக்கு முன்பாக பேசிய தம்பியின் மனைவி தாரிகா அவர்கள் செருப்பை கவ்வ கொடுத்து அடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு பேசிய அண்ணன் ஹிமாயின் அவர்கள் கொஞ்சம் 2 படி மேலே போய் தூக்கில் தொங்குற அளவுக்கு பேசியிருக்காரு. அதனால நான் கொஞ்சம் அரவணைச்சு பேசலான்னு இருக்கேன். ஏன் வேண்டும் நாம் தமிழர் கர்நாடகாவில் 73 கிலோமீட்டரும் ஆந்திராவில் 23 கிலோமீட்டரும் பாய்ந்து தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பாயக்கூடிய பாலாறு பாலாய் போனதை மீட்டெடுக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. இங்க சில பேரு காந்தின்னு சொல்றாங்க. கதர் தொழிலை பாதுகாக்க ராட்டைய சுத்திரவன் தான் காந்தி, ஆத்து மணல கொள்ளையடிக்க ஆட்டைய போடுறவன்ல காந்தி. அந்த காந்தி கதர் தொழிலை வாழ வைத்தார். இந்த காந்தி கதர் மற்றும் காதி கிராப்ட் துறையுடைய அமைச்சராக இருந்து நெசவு தொழிலாளருடைய வாழ்க்கையை நாசமாக்கினார். பேர் மட்டும் காந்தி, அண்ணன் ஹிமாயின் சொல்வது போல செய்யறதெல்லாம் பெரிய பூந்தி. எந்த அளவுக்கு இவருடைய துறை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் என்ற எடுத்துக்காட்டு நாமக்கல் குமாரபாளையம் பகுதியிலே வாழ்கிற நெசவு தொழிலாளருடைய தமிழ்நாட்டில் தாளிச்சையின் திருட்டு, ஆத்து மணல் திருட்டு, மலை திருட்டு, மணல் திருட்டு, கல் திருட்டு கேள்விப்பட்டிருக்கோம். கிட்னி திருட்டு கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த கிட்னி திருட்டுக்கு காரணமாக இருப்பது இவருடைய துறை, காந்தியின் துறை. இவர் துறையை சரியாக நடத்தி இருந்தால், அந்த நெசவாளருடைய வாழ்க்கை தரத்தை குறைந்தபட்சம் ஒருபடி உயர்த்தியிருந்தால் கிட்னியை வித்து பொழைக்கிற அளவுக்கு மக்கள் போயிருக்க மாட்டான். அவன் 5 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்கிறான், இவன் 150 கோடிக்கு வீடு கட்டி வித்துக்கிட்டு இருக்கான், வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது காந்தியினுடைய கோட்டை.
இந்த காந்தியின் கோட்டையில திமுகவை பேசிட்டு வெளியே வர முடியாதுன்னு சில பேர் சொன்னாங்க. இது காந்தியின் கோட்டை, திமுகவின் கோட்டை. அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்டா சீமானவன் தம்பிகள் வந்திருக்கிறோம். உண்மையிலே இது காந்தியின் கோட்டையா? மனசாட்சி இல்ல என்னருமை சகோதரர்கள், என் மாமன் மச்சான்கிட்ட நான் கேட்கிறேன், இது காந்தியின் கோட்டையா? இது யார் கோட்டை? உண்மையில தமிழ்நாட்டிலே ராணிப்பேட்டை என்பது அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழ்கிற பகுதி. இது எப்படி காந்தியின் கோட்டையாக மாறியது? எப்பொழுது இது பறிபோனது? 1951 தேர்தல். யார் எம்எல்ஏ? 1957 தேர்தல் யார் எம்எல்ஏ? 62 தேர்தல் யார் எம்எல்ஏ? 68 தேர்தல் யார் எம்எல்ஏ? 71 தேர்தல் யார் எம்எல்ஏ? 77 வரைக்கும் இங்க இஸ்லாமிய மட்டும்தான் எம்எல்ஏ. 77 தான் முதல்ல உள்ள வருது. யாரு? துரைமுருகன் என் பேர்காரரு. 1977 வரைக்கும் இஸ்லாமியருடைய கோட்டையாக இருந்த இந்த இடத்துல வகாப் அவர்களும் பல்வேறு இஸ்லாமிய பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்த இடத்துல 1977 துரைமுருகன் சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. அதற்கு பிறகு அவர் 2 முறை, அதுக்கு பிறகு 89 ஒரு முறை சுயேட்சை கைப்பற்றுகிறது. பிறகு அதிமுக, பிறகு திமுக, பிறகு 4 முறை காந்தி. எப்படி மாறியது? ஏன் மாறியது? எதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்கிற அந்த கோட்பாட்டை நாங்கள் வைப்பதற்கான காரணம், எந்த பகுதியில் எந்த மண்ணின் மக்கள் அதிகமாக வாழ்கிறார்களோ, எந்த பகுதியில் அந்த மண்ணின் மக்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டுமோ அதற்கான சரியான பிரதித்துவத்தை கொடுக்காமல் அவருடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் ஹிமாயின் சொன்னாங்க, 1947க்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த சுதந்திரத்துக்கு அனைவருக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அன்னைக்கு ஆளுங்கட்சி, எதிர்கட்சியா இருந்து யாரும் தெரியுமா? 1946 யாராவது சொல்லுங்க தயவு செய்து. திமுக அன்னைக்கு கட்சி உருவாகல, அதிமுக இல்ல, பாஜக இல்ல, இன்னைக்கு எந்த கட்சியும் இல்ல. அன்னைக்கு காங்கிரஸ் ஆளுங்கட்சி. காங்கிரசுக்கு எதிராக தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக இருந்த கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். எதிர்கட்சி தலைவர் எங்களுடைய தாத்தா கண்ணியமிக காகிதமில்லத்து. எதிர்கட்சி தலைவராக இருந்த காகிதமில்லத்து கட்சி 29 சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருந்த காகிதமில்லத்துடைய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கழுத தேஞ்சி கட்டருமான கதையாக 3 சீட்ல வந்து நிக்குது. அந்த 3 சீட்டும் இங்க கிடையாது. எப்படி வீழ்ந்தீங்க? இன்னைக்கும் சொல்றாங்க இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய கட்சி திமுக தான். இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்பு அரண் திமுக தான். இஸ்லாமியருடைய தலைவர்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் தான். சிறையில 28 ஆண்டுகளா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்க இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கு ஆபத்து என்று உச்சநீதிமன்றத்திலே அபிடேவிட் போட்ட திமுக தான் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு என்று இவன் நம்பிக்கிட்டு இருக்கான். ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க நேரடியாவே பார்ப்பனிய பெண் என்று சட்டசபையில பேசினவங்க, நேரடியா சொன்னவங்க. ஆனால் அந்த ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் RSS பேரணிக்கு அனுமதி கிடையாது. கலைஞர் கருணாநிதி மீது விமர்சனம் உண்டு, ஆனா கருணாநிதி கூட அவர் RSS பேரணிக்கு அனுமதி கொடுக்கல. தமிழ்நாட்டிலே முதலாக RSS பேரணிக்கு அனுமதி கொடுத்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் ஐயா மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின். இவர்தான் இஸ்லாமிய பாதுகாப்பு. ஒரு குல்லாவை போட்டு ரம்சானுக்கு வந்து கூழ் குடிச்சிட்டா நம்பிடுறது. ஆஹா என்ன அருமையா கூழ் குடிக்கிறாங்க, லிப்ஸ்ல கூட படாம குடிக்கிறாரு, நல்ல தலைவர்ரா, நம்பிட்டாங்க, முடிஞ்சு கதை. ஆனா நாங்க யாருன்னா பாஜகவோட பி டீம். நாங்க இந்தியாவிலே, அன்பிற்குரிய மக்களே, இந்தியாவிலேயே இஸ்லாமிய இயக்கங்களுக்கு பிறகு NIA சோதனை நடத்தப்பட்டது எங்களுடைய வீடுகளில் தான். நாங்க தான் பாஜகவுடைய பி டீம். என் வீட்டுக்கு NIA சோதனை, என் தம்பி இடம்பாவனம் கார்த்திக் வீட்டுக்கு NIA சோதனை, எங்களுடைய தம்பி விஷ்ணு வீட்டுக்கு NIA சோதனை, எங்கள் சகோதரன் மதிவாணன் வீட்டுக்கு NIA சோதனை. எதுக்கு வந்தான்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியல, எதுக்கு போனான்னு தெரியல. பரபரப்பா போட்டாங்க சன் டிவிலாம். சாட்டை துரைமுருகன் வீட்டில் துப்பாக்கி சிக்கியது, கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது, வெளிநாட்டு கரன்சி சிக்கியது. கடைசியில் தீபாவளிக்கு எங்க மகன் விளையாட்டு துப்பாக்கி, அவன் ஒரு துப்பாக்கி பெரிய ஆதன் புளித்தவன் என் மகன், துப்பாக்கி பெரிய வீடு முழுக்க துப்பாக்கி கிடக்கும். அண்ணனுக்குமா எனக்கு தெரியும், சின்ன சின்ன துப்பாக்கி. அந்த துப்பாக்கி எடுத்துட்டு துப்பாக்கி பிடிப்பட்டுட்டாங்க. 12 மணி நேரம் விசாரணை, கிடுக்குப்பிடி விசாரணை. எங்க கிட்ட என்ன கிடுக்குப்பிடி விசாரணை? உள்ள போனோம், போய்
போய் உட்கார்ந்தோம். பேரு, அம்மா பேரு, தங்கச்சி பேரு, சித்தப்பா பேரு, பெரியம்மா பேரு, ஒண்ணு விட்டு பெரியம்மா பேரு, தாத்தா பேரு, ஆச்சி பேரு, அம்புட்டி வாங்கினாங்க. ஐயா இதெல்லாம் ஏற்கனவே நாங்க எல்லாமே கொடுத்துருக்கோம் அரசுக்கு ஆதார் கார்டுல. அதை பார்த்தாலே மில்லில் பெறல சொல்லுங்க அப்படின்னு அதை எழுதி, அப்புறம் எப்ப கட்சியில செஞ்சீங்க, எப்ப சீமான பாத்தீங்க, எதுக்காக கட்சியில செஞ்சீங்க, எப்படி தமிழ் பற்று வந்துச்சு, எப்படி பிரபாகரனை பிடிக்கும். பிரபாகரன் இந்த இனத்திற்காக 24 நாடுகள் எதிர்த்து சண்டையிட்ட ஒரு தலைவன். அதனால் பிரபாகரனை பிடிக்கும். ஏன் சீமானை பிடிக்கும்? இந்த இனத்தின் விடியலுக்காக தன் வருமானத்தை விட இந்த இனமானமே பெரிது என்று தமிழருக்காக நிற்கிற ஒரே தலைவன் சீமான். அதனால் அவனை பிடிக்கும். அதான் சொன்ன நான். என்ன சொன்ன? தைரியமா சொன்ன. ஆமாம், எங்கள் தலைவர் பிரபாகரன் என்று பதிவு செய்தோம். கோலையா வரலையே. சோதனை நிகழ்த்திய போது என்னென்ன பேசினாங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக பீட்டியும் சீமானுக்கு ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துரும், நாம் தமிழ்ச்சிக்கு ஓட்டு போட்டா பாஜக உள்ள வந்துரும். இப்ப மட்டும் வரலையா? தமிழ்நாடு முழுக்க பாஜக கொடி பறக்குது. எப்படி பறக்குது? நாம் தமிழ்ச்சி தான் கொடி நட்டுச்சா? சட்டசபையில் 5 சட்டமன்ற உறுப்பினர் உள்ள ஏறிக்காங்க. எப்படி ஏறினாங்க? நாம் தமிழ்ச்சி கூட்டணி வச்சு தான் ஓட்டு போட்டுச்சா? இன்னமும் அந்த பொய்யை நம்பிக்கொண்டு பாஜகவோட பீட்டியம் என்கிற அப்பட்டமான அயோக்கியத்தனமான பொய்யை நம்பிக்கொண்டு தமிழ்நாட்டில் இந்த 15 ஆண்டு காலத்தில் தர்க்க ரீதியாக பாஜகவை களத்தில் எதிர்த்து நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். உனக்கு ராமன் என்றால் எனக்கு ராவணன், உனக்கு பிள்ளையார் என்றால் எனக்கு முருகன், உனக்கு ஜெய்காளி ஓம்காளி என்றால் எனக்கு என்னுடைய குலதெய்வம் என்று, உனக்கு வீர சிவாஜி என்றால் எனக்கு புலித்தேவன் என்று முட்டுக்கு முட்டு எதிர்முட்டாக வைத்து களத்தில் நிற்கிற ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி. முப்பாட்டன் முருகன் சொல்ற அதே சீமான் தான் தமிழ்நாட்டில் இவர் பயங்கரவாதி என்ற முத்திரை குத்தப்பட்ட எங்களுடைய அப்பா பாட்ஷா பாய் என் அப்பா என்று சொல்லுகிற ஒரு தலைவன் சீமான் தான். முப்பாட்டன் முருகன் தான், மறுப்பு இல்ல. பாட்ஷா பாய் எங்க அப்பா தான், மறுப்பு இல்ல. கோவை சிறையில 18 ஆண்டு காலம் இருந்து சிறுநீரக தொற்று வந்து இறந்து போன சல்மானை போய் பார்த்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் சீமான் மட்டும்தான், வேற எவனும் போல. சல்மான் அவர்கள் வீட்டுக்கு போனா பயங்கரவாதி முத்திரை குத்தப்படும். பாட்ஷா பாய் வீட்டுக்கு போனா பயங்கரவாதி முத்திரை குத்தப்படும். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் என்றான். அவர்கள் அன்றைக்கு நடந்த அரசியலால் பழிவாங்கப்பட்டவர்கள். இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட, உத்தரப்பிரதேசத்தில் கூட, பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிராவில் கூட சட்டசபையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பதிவு செய்தது கிடையாது. அன்பிற்குரிய மக்களே, இந்தியாவிலேயே ஒரு சட்டமன்றத்திலே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பதிவு செய்த ஒரே ஆளு உங்களுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி. எப்போ? கோவை கலவரத்தின் போது தங்களை தற்காத்துக் கொள்ள, தங்களுடைய பெண் பிள்ளைகளை குடும்பத்தாரை தற்காத்துக் கொள்ள எதிர்த்தாக்குதல் நிகழ்த்தினா, அநீதி எதிர்த்து போராடுங்கள், அநீதி எதிர்த்து பேசுங்கள், குறைந்தபட்சம் அநீதி எதிர்த்து சிந்திக்கவாது செய்யுங்கள் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அவன் அநீதி எதிர்த்து போராடினான். அநீதி எதிர்த்து போராடுவனே உண்மையான புனித போராளி என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அதைத்தான் செஞ்சான். கோவை கலவரத்தில் தற்காத்து நின்ற அத்தனை வரையும் பயங்கரவாதி என்று கைது செய்த அரசு இதே திமுக அரசு. ஆனா இன்னும் நம்புறாங்க. அதுதான் பாஜகவை எதிர்க்கும், அது சனாதனத்தை எதிர்க்கும், சனாதனத்தை ஒழிப்புட்டாரு. யாரு? மரியாதைக்குரிய சின்னவர், இளையவர், சின்ன ஜமீன்தார், இளைய ஜமீன்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சனாதனத்தை எதிர்ப்பேன், கொசுவை அழிப்பது போல, டெங்குவை அழிப்பது போல சனாதனத்தையும் அழிக்கணும்ட்டாரு. எவனோ ஒருத்தன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜெனசைட் பண்ணுவேன்னு புரிஞ்சுட்டான். இந்தியில தவறா டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டான். அங்க ஒரே கடுமை எதிர்ப்பு, வடநாடு முழுக்க எதிர்ப்பு. ஒரு உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒரு சாமியார் 10 கோடி உதயநிதி தலைக்கு அறிவிச்சிட்டான். 10 கோடி அறிவிச்சதுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு காவல் நிலையங்கள் இருக்கு, ஒரு காவல் நிலையத்தில் வழக்கு போடல. ஏன் போடல? இதே நாங்க சொல்லியிருந்தா எங்களை திகார் ஜெயில சாகும் வரை ஜெயில போட்டு இருப்பாங்க. சாட்டை துருமனை கைது பண்ணி திகார் ஜெயில போட்டு இருப்பாங்க. ஒன்னும் சொல்லல. தக்கலையில் நான் பேசும்போது கேரளாவிலையும் மழை இருக்கு, தமிழ்நாட்டிலையும் மழை இருக்கு. கேரளாவில் வெட்டப்படாத மலைகள் தமிழ்நாட்டில் வெட்டப்படுகிறது. ஏன்னா கேரளாவில் அந்த மண்ணையும் மக்களையும் உயிராக நேசிக்கூடிய நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கு பிறந்த மலையாளி ஆண்டு கொண்டிருக்கான்னு சொல்லிட்டேன். இதை சொன்னதற்கு முதலமைச்சர் குடும்பத்தை இழிவுபடுத்தி விட்டார் என்று என் மீது வழக்கு போட்டு குண்ட சட்டத்தில் 213 நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டேன். ஒரு வார்த்தையை விட்டதற்கு சிறை. ஒரு தம்பி, காளி என்கிற தம்பி
ஐயா ஸ்டாலின் குறித்து, பிடிஆர் ஸ்டாலின் குறித்து ஒரு மீம் போட்டான். அந்த மீமுக்கு கைது பண்ணி 30 நாள். ஆனால் உத்தரப்பிரதேச சாமியாரு உதயநிதி ஸ்டாலின் தலையை வெட்டி கொண்டு வந்தால் 10 கோடி என்று அறிவித்தான். ஒரு வழக்கு கூட போடல. இங்க சனாதனம் சனாதனம் பேசிட்டு நேர அங்க போய் சமாதானம்ட்டாங்க. ஈடி ரைடு வந்தா போதும், ஆக எங்ககிட்ட போதி பார்க்காதீங்க, வாடா எங்ககிட்ட வேட்டா, நாடிச்சா தாக்கப்பட்ட 4 மாசம் தூக்கப்பட்ட போதி பாரு வீடு போய் சேர்ற பாட்ட அப்பட சல பொங்கல அப்படிம்பாங்க. ஈடி ரைடு வந்தா வீடியோ போடுறது இங்க. ஆனா ஈடி ரைடு வந்த மறுநாள் பாத்தீங்கன்னா டெல்லி செல்லும் முதல்வர், டெல்லி செல்லும் உதயநிதி ஸ்டாலின், டெல்லி செல்லும் அமைச்சர்கள். ஏன் ஈடி ரைடு வந்தோன்னு டெல்லிக்கு போறீங்க? இல்ல டெல்லியில ஒரு நிதி தரணும் கேட்க போனோம். இங்க நம்மால திமுக உடன்பரப்புகள் நிக்கிறாங்கல்ல, நம்ம உடன்பரப்புகள், நம்ம அண்ணன் நம்பிக்கைலாம், ஏய் தளபதி போய் மோடியை மிரட்ட போயிருக்காரா. இந்த வடிவேல் ஒரு படத்துல வட்டிக்கு பணம் வாங்கிடுவாப்ல, வட்டிக்கு பணம் வாங்கினோன்னு அவன் வந்து பணத்தை கேட்டு வந்துடுவாப்ல. அந்த ஒரு நம்மால ஒருத்தர் குண்டா மீச, உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்து அறுத்து கர கர கரன்னு கடல்ல போட்டுருவேன், தெரியும் என் தெய்வமே என் கடவுளே அப்படிமாப்ல. இங்க இவங்க ஏய் அவரு கழுத்து அறுத்து கடல்ல போடுவேன்னு பேசிக்கிட்டு இருக்காரா. அதே மாதிரி இங்க என்னுடைய செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரைடு விட்ட மாதிரி என் மருமக வீட்டுக்கு மட்டும் ரைடு விட்டா உன் காலில் விழுந்து கதறிடுவேன் என் தெய்வமே என் கடவுளே. ஏய் செந்தில் பாலாஜிக்கு விட்ட மாதிரி என் மருமக வீட்டுக்கு ரைடு விட்டு பாருன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரா இவங்க உதயாரு ஊப்பிகள். அடுத்து அவரு உன்னை எதிர்த்து பேசினா அதிமுகவை சல்லி சல்லியா உடைச்ச மாதிரி என் கட்சியும் உடைச்சிருன்னு தெரியும் என் தெய்வமே கடவுளே என் மோடிய என் அமித்ஷாவே என் தெய்வமே அப்படிங்கிறீங்க. ஏய் நீ மட்டும் அதிமுக தொட்ட மாதிரி எங்களை தொட்டு பாரு, உன்னைய உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரா. ஏமா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது லைட் ஆஃப் பண்ண தலைவராச்சே, அமித்ஷா வரும்போது கரண்ட் யாத்தடி, அது ஏதோ ஒரு அணில் கடிச்சு வச்சுட்டு போயிருச்சு, உண்மையான அணில். இங்க இவங்க படம் பிடிக்கிறது, மோடி எதிர்த்து பேசிட்டாரு, நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம். இந்த டைமிங்ல தான்டா 50 வருஷத்தை தின்னுட்டீங்க. உடன்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே உடையவள் புதுநலமே அன்ப அழக இன்பமே இனிய தண்டல மரகத மணிய மாணிக்க சுடர மன்மத விளக்க என்று போட்டாங்க. என்ன பேச்சு போட்டாங்க. டைமிங்ல போடுறது. பானுமதி ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் கிடையாது, நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவனும் கிடையாது. போடுறா ஓட்ட போடுறா, என்னமா பேசுறாயா, நல்லா பேசுறான்ல போட்டாங்க. இப்படி டைமிங்க பேசி பேசி மாதமோ சித்திரை மணியோ பத்திரை உங்களுக்கு வருவதோ நித்திரை உதய சூரியன் குத்துங்கள் நித்தி முத்திரை ஓடுறா போடுறா என்ன பேசுறான்னா. இப்படி டைமிங்க பேசி 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 ஓட்ட பறிச்சாங்க. ஓட்ட பறிச்சு என்ன பண்ண நேரா கொண்டு போய் பாஜக பூச்சாண்டிய காட்டி காட்டி சிறுபான்மை மக்கள் என்று அறியப்படுகிற அவர்கள் சிறுபான்மை அல்ல, இந்திய நிலத்திலேயே அன்பிற்குரிய மக்களை தங்கை தாரிகா சொன்னது போல இந்திய நிலத்திலேயே நீங்கள் சிறுபான்மை அல்ல, நீங்கள் பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எப்படா சிறுபான்மை என்ற கேள்வியை லாஜிக்கா கேட்டாரு. நேற்று வரைக்கும் இளையராஜா மகன் யுவன் சங்கர் ராஜா பெரும்பான்மை இந்துவின் மகன், இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவிட்டால் அவன் சிறுபான்மையா? நேற்று வரைக்கும் டி ராஜேந்திர மகன் குரலரசன் இந்து, இன்னைக்கு இஸ்லாத்தை தழுவிட்டால் எப்படியடா சிறுபான்மை என்ற கேள்வியை இந்தியாவிலே கேட்ட தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எப்படி சிறுபான்மை? டேய் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாம கைபோர் போலன் கணவாய் விளையா புழைக்க வந்த அந்த ஆரிய கூட்டம் தான் அந்த மண்ணில் சிறுபான்மை. அவன் தான் சிறுபான்மை. நாம எப்படி சிறுபான்மை சொன்ன கோச்சுக்கு வாங்க. ஆனா அந்த சிறுபான்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி 18 விழுக்காடு மொத்த தமிழ்நாட்டு வாக்காளர்ல 18 விழுக்காடு சொலையா 18 விழுக்காடு கண்ணை மூடிக்கிட்டு ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் நல்ல இல்லம் காணவே ஓடி வருகிறான் உதய சூரியன் போட்டுருவாங்க. எங்கால எங்க தாத்தா 2-3 பாட்டை பாடிட்டு போயிட்டாப்ல போட்டு ஏங்க 9 ஆண்டுகள் செயலு யாரு காமராஜர் 9 ஆண்டுகள் சிறைங்க, கொடும் சிறை. பாட்டு இல்ல. தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர். எந்த முத்துராமலிங்க தேவர்? 1 வயதிலே தாய் இந்திராணி இறந்த பிறகு இஸ்லாத் தாயினுடைய மாரிலே பால் உடித்து வளைந்த எங்களுடைய தாத்தா தெய்வ திருமணர் முத்துராமலிங்க தேவர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருகிற பொழுது என்னுடைய உறவுகளை என் ரத்த சொந்தங்களை என்னுடைய இஸ்லாமியர்களை எங்களை தாண்டா நீ தொடரும் என்று நின்ன எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர்.
அவரு 9 ஆண்டுகள் ஜெயிலு. பாட்டு இல்லையே. நல்ல கண்ணு. இன்னைக்கு வாழும் நேர்மையாளராக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரே கம்யூனிஸ்ட், மத்தெல்லாம் கம்யூனிஸ்ட், அதான் ஒரே கம்யூனிஸ்ட், மத்தெல்லாம் கார்பரேட்டிஸ்ட், கம்யூனிஸ்ட். அது கலிவரையிஸ்டா மாறிடுச்சு, கோவாலபுரம் கலிவரையிஸ்டா மாறிடுச்சு. அந்த கம்யூனிஸ்ட் நல்ல கண்ணு 7 ஆண்டுகள் ஜெயிலு. நீங்கள் நல்ல கண்ணு உங்களுடைய தோழனை காட்டிக் கொடுத்தால் உன்னை விட்டு விடுகிறோம் என்று சொன்ன பொழுது, இல்லை என்றால் உன் மீசையை சுடுவோம் என்று எச்சரித்த பொழுது, நீ வேணா சுட்டுக்களா என்று 18 வயதிலே சுருட்டை வைத்து வெள்ளக்காரன் மீசையை சுட்டதற்காக வாழ்நாள் முழுக்க மீசையை வைக்காத மான மறவன் நம்முடைய தாத்தா நல்ல கண்ணு. அந்த நல்ல கண்ணு 7 வருஷம் ஜெயிலு. ஏதாவது பாட்டு இருக்கா? 53 நாள் ஜெயிலுங்க பாளையங்கோட்டையில. பாளையம் கோட்டை சிறையினிலே அப்பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு? அவர்தான் கலைஞர் பார். போட்டாங்க பாட்டை, ஒரு பாட்டை வச்சு 50 வருஷமா ஓட்டிட்டு இருக்காங்க. பாளையங்கோட்டை ஜெயில எப்படி பாம்பு பள்ளி வந்துச்சு? நானும் தான் பாளையங்கோட்டை ஜெயில இருந்தேன், பாம்பையும் பள்ளியும் பார்க்கவே இல்லையே. பாளையங்கோட்டை ஜெயிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவிலின்னு ஒரு பாட்டை போட்டு, இன்னொரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டை போட்டு என் மேல வழக்கு போட்டாங்க. அது அதிமுக பிரச்சார பாட்டு. அதை போட்டதுக்கு வழக்கு போட்டு தென்காசியிலிருந்து என்னைய வந்து கைது பண்ணி பரபரப்பா கொண்டு வந்து காரை உடைச்சி செல்போனை பறிச்சு என்னென்ன சேட்டை பண்ணாங்க. எதுக்கு கைதுனே தெரியல. எதுக்குடா என்னை தேடுறீங்க? இல்லப்பா எதுக்குன்னு எதுக்குட சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு கட்சி 18 விழுக்காடு இஸ்லாமிய சிறுபான்மை இந்த கிறிஸ்தவ வாக்குகளை மட்டும் நம்பி களத்துல 50 வருஷமா அதை ஓட்ட பறிக்குது. பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறது இல்ல. ஓட்டுக்கு காசு வாங்கினா ஹராம். திமுகவுக்கு ஓட்டு போடுறது மட்டும் ஹராம் இல்லையா? ஓட்டுக்கு பணம் வாங்குவது ஹராம் என்றால் ஆத்துமல்லை கொள்ளையடித்து கனிம வளத்தை கொள்ளையடித்து மக்களுடைய உயிரை குடித்து இஸ்லாத்துக்கு நேர் எதிராக வளங்களை காக்க வேண்டும், இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்று சொல்கிறார் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. அந்த வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்களே அது ஹராம் இல்லையா? ஊழல் லஞ்சம் செய்கிற திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்களே அது ஹராம் இல்லையா? ஓட்டுக்கு பணம் வாங்குறது மட்டும்தான் ஹராமா? அந்த பணம் மற்றவனுக்கு கொடுக்குறானே அது ஹராமா உங்களுக்கு தெரியலையா? அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு பிஜேபி எதுக்கணும், திமுக பிஜேபி மோடி எதுக்கணும், அமித்ஷா எதுக்கணும். பிஜேபி மோடி எதிர்க்க வேண்டும் என்பது உங்கள் நிலைப்பாடா? இந்த நாட்டில் நல்ல ஆட்சி வர வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடா? இந்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய இயற்கை வளங்களை கையகப்படுத்த வேண்டும், அதை கடத்த வேண்டும் என்பது யாராவது ஒருத்தர் சிந்தித்ததுண்டா? சீமான் மரத்தை கட்டி பிடிக்கிறாரு, சீமான் மலையை கட்டி பிடிக்கிறாரு, சீமான் மாட்டை கட்டி பிடிக்கிறாரு. என்ன நடியை கட்டி பிடிச்சவன் தலைவனாகலாம், மாட்டை கட்டி பிடிச்ச மரத்தை கட்டி பிடிச்ச தலைவன் கூடாதா? மரம் இல்லைன்னா மழை எப்படி பொழியுங்கிற அடிப்படை அறிவு இல்லை. மழை இல்லை என்றால் ஆறு இல்லை, ஆறு இல்லை நீர் இல்லை, நீர் இருந்தால் சோறு இல்லை, சோறு இல்லை என்றால் வயிறு இல்லை, வயிறு என்றால் உயிர் இல்லை என்ற அடிப்படை கோட்பாடு தெரியாத முட்டாள்கள், தற்குறிகள், அரசியல் அயோக்கியர்கள் பேசுகிற பேச்சு மரத்தை கட்டி பிடிக்கிறாரு. மரமா ஓட்டு போட போது, மாடா ஓட்டு போட போது நல்ல மாட்டு பால், நல்ல மாட்டு கறி, நல்ல பீப் சுக்கா, நல்ல பீப் சூப்பு, நல்ல மாட்டு தயிர், நல்ல கர்டு, நல்ல பன்னீர், பட்டர் எல்லாம் சாப்பிடணும். ஆனா மாட்டு மேய்ச்சா அது முட்டாள்தனம், அது பிற்போக்கு. மாட்டு கறி சாப்பிடுவது முற்போக்கு, மாடு மேய்ப்பது பிற்போக்கடா பேப்பைகளா. நானும் மாட்டுக்கறி சாப்பிடுவேன், மாட்டுக்கறி சாப்பிட்டு அப்படி பேசுறேன். இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிட போறோம் அப்படிங்கிற இதுல இன்னைக்கு நல்லா பேசுறேன். அது என் தம்பி சல்மான் மனைவி சமையல், எங்க அத்தை சமையல் பயங்கரமா இருக்கும். இதை பேச சொல்லுங்க. ஸ்டாலின் பேசுவாரா? ஸ்டாலின் இல்ல உதயநிதி ஸ்டாலின் பேசுவாரா? டேய், மாட்டுக்கறி என்பது என் உணவு, என் உணவின் ஒரு பகுதி. உணவு, உடை, மொழி அதை நான் தான் முடிவு பண்ணுவேன் என்று ஸ்டாலினால் சொல்ல சொல்லுங்க. மாட்டுக்கறி நான் சாப்பிட வேண்டாம் என்று ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க பாப்போம். சொல்ல சொல்லுங்க. துர்காமா இரவு போனா கஞ்சி ஊத்தாது, இரவு கஞ்சி கட்டு. மாட்டுக்கறி ஒரு வாரத்துக்கு ஒரு மண்டலத்துக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாது, போங்க. ரிஜெக்டட், யூ ரிஜெக்டட்ன்றோம். வீடு சாணியை போட்டு முழுக்கி தான் வச்சுக்கணும் மாட்டுக்கறி சாப்பிட்டா. அவங்க ரொம்ப ஆர்த்தோடாக்ஸ்.
அது அவங்களுடைய இது. அது நம்ம யாருடைய தனி மனித உரிமையில் நம்ம தலையிடல. மாட்டுக்கறி எல்லாரும் சாப்பிடுங்க என்ற வற்புறுத்தல. ஆனால் என்னுடைய உணவு என்று சொல்வதற்கு இங்க இல்ல. சென்னையினுடைய உணவு திருவிழா நடக்கிறது. அந்த உணவு திருவிழா தமிழ்நாடு அரசு நடத்துகிறது. தமிழ்நாடு அரசு நடத்துகிற உணவு திருவிழாவில் மாட்டுக்கறி பிரியாணிக்கு மட்டும் தடை. நம்புங்கள், இவர்கள் தான் பாஜக, சனாதன, பாசிச, வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்க்கக்கூடியவர்கள் திமுக. மாட்டுக்கறி பிரியாணிக்கு தடை போட்டான். ஆம்பூர் தான் பாசிச எதிர்ப்பு. பாசிசம் பாசிசம் எதிரா பாசிசம். அவன் ஆனந்த டெல்டும் டேவையும் கௌரி லங்கேஷையும் கைது செய்வது பாசிசம் என்றால் நீங்கள் எங்கள் மீது போட்ட வழக்குக்கு பேர் என்னடா? பேர் என்ன? இதுல எங்களை சொல்றாங்க இந்த ஒரு விசிலடிச்சான் குஞ்சிகள், ஒரு தற்கொலை கூட்டம் அரசியலை களங்கப்படுத்தி விடக் கூடாது. இது ஒரு புனித பூமி. காமராஜரும் கக்கனும் சிங்கான வேரலும் சீவானந்தமும் முத்துராமலிங்க தேவரும் காகிதம் இல்லத்தும் வாழ்ந்த மண்ணு. இந்த நிலத்திலே மீண்டும் ஒரு களங்கமான அரசியல் வந்துவிடக் கூடாது, ஒரு கூட்டாளி அரசியல் வந்துவிடக் கூடாது என்று நாங்கள் பேசினால் திமுக பணம் வாங்கிட்டு பேசணும்னு சொல்ற எச்ச நாய்களா? டேய், எங்களை 2 துண்டா வெட்டி போட்டாலும் கண்டங்கண்டமா வெட்டி போட்டாலும் திமுகவை வீழ்த்துங்கிற அந்த வெறி எங்க ரத்தத்துல இருக்கடா. ரத்தத்துல எங்கள் இனம் சாகும் பொழுது வேடிக்கை பார்த்தவர் கருணாநிதி. எங்கள் இனம் சாகும் பொழுது இந்த பக்கம் 2 ஏர்கூலர், இந்த பக்கம் மனைவி துணைவி வைத்துக் கொண்டு போலி உண்ணாவிரத நாடகம் இருந்து 1.5 லட்சம் தமிழர்கள் சாவதற்கு காரணமாக இருந்த இயக்கம் திமுக. அந்த வெறி எங்க நெஞ்சுக்குள்ள கனன்று கொண்டிருக்கிறது. நாங்கள் உங்களை விமர்சிப்பது என்பது இப்படி செய்யாதீர்கள். ஏர்போர்ட்டுக்குள்ள 1000 பேர் போறான். பண்ணி மேஞ்ச மாதிரி இருக்கு ஏர்போர்ட். திருச்சி ஏர்போர்ட் பண்ணி மேஞ்ச மாதிரி இருக்கு. மரத்து மேல ஏறான், டிரான்ஸ்பார்மர் மேல ஏறான். செத்துறாதடா. தென்னை மரத்து மேல ஏறான், விழுந்துராதடா. அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கடா. கொள்கை கோட்பாடு தான் அரசியல், கூட்டம் அல்ல அரசியல் என்று பேசினா திமுக பணம் வாங்கிட்டு பேசுறீங்க. கன்ஃபார்மா தெரியுது. வீடியோக்கு 2 lakhs வந்துருச்சு. சரி, 50 வீடியோ போட்டிருக்கான், 1 கோடி வாங்கி கொடு. வாங்கியது கொடு. ஏன்னா பணம் வாங்கியே பழக்கப்பட்டதான அரசியல் நினைச்சிருக்காங்க. எல்லாரும் ஆர் காந்தி கிடையாதுடா. எல்லாரும் ஆர் காந்தி கிடையாது. எல்லாரும் ஏவாவேல் கிடையாது. எல்லாரும் துறைமுருகனும் கதிரானந்தும் கிடையாது. இங்கே ஹிமாயினும் தாரிகாவும் சல்மானும் சாட்டையும் இடுமானமும் நேர்மையான அரசியல் செய்ய களத்தில் நிற்கிறோம் என்பது உங்களுக்கு இப்ப புரியாது, நாளைக்கு புரியும். 41 பேர் செத்தும் அடங்கல. 41 பேர் செத்தும் அடங்கலையே. என்ன சொல்றான்? தளபதினா ஒரு மாசு இருக்குதான் செய்யும். அந்த மாசை பார்க்க வரும்போது சில கூட்டங்களில் சாவு உளத்தான் செய்யுங்கிறான். நாங்கள் இங்கே இந்த இடத்துல பேசும்போது இது திமுக ஆதரவு. நாங்கள் திமுக ஆதரவு, காவல்துறை ஆதரவு அல்ல. 41 பேர் செத்துருக்கான். நாளைக்கு 400 பேர் செத்து ஒரு பெரிய சாவு விழுந்துடக்கூடாது என்று எச்சரிக்கிறோம். சாவிலை பார்த்து, சாவினுடைய வலியை பார்த்து, ஒரு இறப்பை பார்த்து துடித்து எழுந்துதான் நாங்க கட்சி வந்தோம். நாங்க ஒரு பெரிய மொழி போர்ல அப்படி கிளந்து வரல. திமுக மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கட்சிக்கு வரல. 1.5 லட்சம் சாவில கட்சிக்கு வந்தோம். ஒரு மரணத்தின் வலி எங்களுக்கு தெரியும். ஒரு மரணம் எவ்வளவு கொடுமையானது என்பது தெரியும். அந்த மரணத்தை பார்த்து கட்சிக்கு வந்தவர் நாங்கள். ஒரு 41 பேருடைய மரணம், ஒவ்வொரு வீட்லையும் கொடும் மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த மரணத்தை பார்த்து கேள்வி கேட்டா திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. எங்களை பார்த்தா திமுக சப்போர்ட் பண்ற மாதிரியா இருக்கு. இது இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாதமால, சட்னின்னு சொன்னா இட்லி கூட நம்பாதுங்கிற மாதிரி திமுக காரங்களுக்கு, உண்மையான திமுக காரங்களுக்கு தெரியும் நாங்க யாருன்னு தெரியும். எங்களுடைய சேட்டை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நிலத்துல 36 லட்சம் ஓட்டுகளை வைத்திருக்கிற எந்த தலைவனா இருந்திருந்தாலும் திமுகவிடமோ அதிமுகவிடமோ சரணாகதி அடைஞ்சு 500 கோடி வாங்கிட்டு போயிருப்பான். 500 கோடி. ஏங்க, கேவலப்பட்ட கம்யூனிஸ்ட் 20 கோடி வாங்குது. கேவலப்பட்ட கம்யூனிஸ்ட் 20 கோடி. கம்யூனிஸ்ட் 20 கோடி. எச்ச கம்யூனிஸ்ட். தொழிலாளர்களுடைய வலியை பற்றி உணராத கம்யூனிஸ்ட். தொழிலாளர் துப்புரவு தொழிலாளர் நசுக்குகிற திமுகவோடு கூட்டணி வைத்துக்கிற கம்யூனிஸ்ட். தாமிரபரணி படுகொலை காரணமான திமுகவோடு கூட்டணி வைத்துக்கிற கம்யூனிஸ்ட் 20 கோடி. தேர்தல் பிரச்சாரத்துக்கு சீமான் போய் திமுக கேட்டா 500 கோடி தர மாட்டாங்களா? 1000 கோடி தர மாட்டாங்களா? அப்படி பிழைப்பதற்கு பதிலாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் ஊர்ல போய் எங்க வேலையை பார்ப்போம்டா. அரசியலை வைத்து பிழைப்பதற்காக நாங்கள் வரல. ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட முடியாதா? நாட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா? இந்த பாடாறு மீண்டும் மீட்கப்பட்டாதா? இந்த பொன்னையாறு மீண்டும் மீட்கப்பட்டாதா? மீண்டும் இந்த ராணிப்பேட்டை பழையபடி மாறிவிடாதா என்கிற ஏக்கத்தோடு இந்த அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள்.
ஒரு வரலாற்று சிறப்பு வகிக்க கொண்ட பகுதி இந்த ராணிப்பேட்டை. ஆனால் இன்றைக்கு முழுக்க முழுக்க இந்த சிப்காட் போன்ற தொழிற்சாலைகளால நாசமாய் கிடக்கிறது. பக்கத்தில் ஒரு 500 மீட்டர்ல ஒரு அருமையான ஒரு வாய்க்கா ஓடுது. தினசரி அண்ணன் காந்தி அங்கதான் குளிப்பாப்புல, அருமையா இருக்கு. அது போய் பார்த்தாலே சந்திரம் ஒரு பக்கம், ஜவ்வாது ஒரு பக்கம், ஆரஞ்சு பழங்கள் சுவை ஒரு பக்கம், அருமையா இருக்கு அந்த வாய்க்கால பார்க்கும்போது. பாலாற்றினுடைய கிளை வாய்க்காலுங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்தமான சிப்காட் தொழிற்சாலையினுடைய கழிவுகளை கலக்கக்கூடிய சாக்கடையாக மாறி இருக்கிறது. இந்த சாக்கடை தாண்டா திமுக ஆட்சி தமிழ்நாட்டை எப்படி வைத்திருக்கிறது என்பதற்கான ஒரே சான்று இந்த சாக்கடை தான். நீ எப்படி, உனக்கு எப்படி அங்க தெரியும்? நான் இப்ப அங்கதான் போயிட்டு வந்தேன், வேற வழி இல்லை. ஒரு ஆட்சினா எப்படி இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்கள் கருணாநிதியை போல ஆட்சி செய்வோம், அம்மையார் ஜெயலலிதா போல ஆட்சி செய்வோம், இல்ல மோடியை போல ஆட்சி செய்வோம், அமித்ஷா போல ஆட்சி சொல்லல. இந்த எங்களுடைய தாத்தன் கர்ம வீரன் கிங் மேக்கர் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை கொடுப்போம் என்று நாங்கள் சொல்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், அதை கொண்டு தன்மானமிக்க வாழ்வு, பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுவே என் கனவு இந்தியா என்ற பகத்சிங்குடைய கோட்பாட்டிற்கு இணங்க படிக்க படிப்பு, குடிக்க தண்ணீர், சுகாதாரமான மருத்துவம், இதை தவிர எல்லாம், இந்த மூன்றை தவிர எதுவும் இலவசம் கிடையாது. மூன்றும் தான் இலவசம், இதை தவிர எதுவும் இலவசம் கிடையாது. இதை உருவாக்க ஒரு கனவு கண்டு ஒரு தலைவர் நிற்கிறார். அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எந்த கட்சியா சொல்லியிருக்கா? பல கோடி பணை திட்டம் எந்த கட்சியா சொல்லியிருக்கா? நான் வந்தா இத்தனை ஏரி குளங்களை தூர்வாருவேன் எந்த கட்சியா சொல்லியிருக்கா? 50 வருஷம் ஆச்சு. வீராணம் ஏரி கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 வருஷம் இருக்கும். 1000 வருஷம் ஆச்சு வீராணம் ஏரி. இந்த தமிழ்நாட்டுக்குரிய அத்தனை குளங்களும் கட்டப்பட்டு பல ஆயிரம் வருஷம் ஆச்சு. இந்த 50 ஆண்டுகள்ல இந்த திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு இந்த காலகட்டத்தில் வெட்டப்பட்ட குளங்கள், ஏரிகள், கம்மாய்கள், தாங்கல்கள், ஏந்தல்கள் எத்தனை? தூர்வாரல தூத்திருக்கான். வள்ளுவர் கூடத்தை மூடி இருக்கிறான். கிளாம்பாக்கம் பெரிய ஏரி மூடி இருக்கிறான். ஒவ்வொரு பேருந்து நிலையத்தையும் மூடி பேருந்து நிலையம் கட்டிருக்கான். கெட்டி ஒரு பேர் வச்சிருவான், கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம். எல்லாத்துக்கும் தமிழ் படம், ஒரு படம் வந்துச்சு, சிவா மருத்துவமனை, சிவா ஏர்போர்ட், சிவா இன்டர்நேஷனல் பீச், சிவா சுடுகாடு, சிவா குளம், சிவா குட்டை. அது மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம், கலைஞர் கருணாநிதி நூலகம், கலைஞர் கருணாநிதி பன்னோக்கு கூர் மருத்துவமனை, கலைஞர் கருணாநிதி ஜல்லிக்கட்டு மைதானம், கலைஞர் கருணாநிதி நூலகம், எல்லாத்துக்கும். ஏன்னா கலைஞர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரே தலைவராக இருந்தாரு, வேற யாருமே இல்லைல்ல. ஏன் கண்ணியமிகு காகிதம் இல்லத்துடைய நூலகம் என்று ஏன் வைக்கல என்ற கேள்வி யாராவது கேட்டதுண்டா? கலைஞரை தவிர தலைவர்களே தமிழ்நாட்டில் இல்லையா? கோவையில் 1000 தலைவர்கள் இருக்காங்க கோவையினுடைய தலைவர்களாக. ஆனா அந்த பேரையெல்லாம் விட்டுட்டு இவர்கள் தான் அரசாணை வெளியிடுறாங்க. குளங்களில், ஏரிகளில், கம்மாய்களில், தெருக்களில், சாலைகளில் இருக்கக்கூடிய சாதி பெயரை நீக்க வேண்டும். சாதி பேரை பேருக்கு பின்னாடி போடுவதல்ல பெருமை, நம் படித்த படிப்பை பேருக்கு பின்னாடி போடுவதுதான் பெருமை. அதனால் சாதி பேரை அழிச்சிருங்க. என்ன சாதி? கல்லர் தெரு, தேவர் தெரு, நாடார் தெரு, ராவுத்தர் தெரு, முஸ்லீம் தெரு, அப்புறம் கோனார் தெரு, செட்டியார் தெரு, அரிசன் தெரு, இதெல்லாம் சாதி பேருங்க. எல்லாம் அழிச்சிடணும். இதெல்லாம் சாதி வெறி. இதெல்லாம் அழிச்சிட்டு ஜிடி நாயுடு மேம்பாலாம். ஜிடி நாயுடு படிச்சு வாங்கின பட்டமா? எப்படி அது? அவரை ஜிடின்னு சொன்னா தெரியாது, அவரை நாயுடுன்னு சொன்னாதான் தெரியும். அப்போ முத்துராமலிங்க தேவர் மட்டும் முத்துராமலிங்க நார், வாவு சிதம்பரம் நார், அங்க மட்டும் நார் வருது. இங்க ஏன் ஜிடி துரைசாமி யார் அப்படி வரல? அவருடைய மகன் கோபால்சாமி ஒருத்தர் இருக்காரு, யார்? ஜிடி நாயுடு மகன். அவர் கட்டின மருத்துவமனைக்கு ஜிடி மருத்துவமனை, ஜிடி ஐஐடி, ஜிடி இன்ஜினியரிங் காலேஜ், ஜிடி இண்டஸ்ட்ரீஸ், அவர் மகன் ஜிடின்னு பேர் வச்சிருக்காரு. ஆனா இவங்க யாரு? சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு, எல்லாத்துக்கும் நாங்க மட்டும் தான் அத்தாரிட்டி என்று பேசக்கூடிய திமுக ஜிடி நாயுடு. ஏன் நாயுடு ஓட்டவாங்க? ஓட்டு பிச்சை எடுத்த தலைவர்களை தலைவர்களாக கொண்ட தலைவர்கள் கிடையாது நாங்க. 60 படத்துல நடிச்சாரு. துப்பாக்கி படத்துல நடிச்சவன்டா தலைவன், துப்பாக்கி எடுத்து களத்துல சுட்டவன் தாண்டா தலைவன். சும்மா அரசியலா பேசு, அவதூறு பரப்புவது, அசிங்கமா பேசுறது, விர்ச்சுவல் வாரியர்ஸா அது வல்கர் வாரியர்ஸாடா?
கெட்ட வார்த்தை போடுது. டேய் நீ எல்லாம் கெட்ட வார்த்தை போடுற, நல்லா கெட்ட வார்த்தையில பிஹெச்டி முடிச்சவன். நீ சாதா கெட்ட வார்த்தை, நான் ஸ்பெஷல் கெட்ட வார்த்தை, திருநெல்வேலிக்காரன். ஒட்டுமொத்தமான கெட்ட வார்த்தையின் பிறப்பிடமே திருநெல்வேலி தான்டா. உனக்கு அது மட்டும் தான் தெரியும், எனக்கு அம்புட்டும் தெரியும். சங்கம் தோன்றிய இடம், தமிழ் தோன்றிய இடம். தமிழ் தோன்றிய இடத்தாண்டா கெட்ட வார்த்தையும் தோன்றிருக்கும். மொத்த கெட்ட வார்த்தையும் தெரியும். இறக்கணா தாங்காது. கெட்ட வார்த்தை போட்டு மேடையில் திட்டுறது, கெட்ட வார்த்தை போட்டு எங்களை பேசுறது, அசிங்கமா பேசுறது, திமுக காசு வாங்கிட்டான்னு பேசுறது. ஏதாவது ஒரு உண்மையை பேசினா, ஒரு கேள்வியை கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற கும்பல். வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான். வாதத்தில் தோத்து போயிட்ட நீ, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. காலையில 8:45 வருவதாக சொன்ன விஜய் என்ன மைத்துக்கடா 2:45 நாமக்கல் வந்தா? கேள்விக்கு பதில் சொல்றா. காலையிலிருந்து தண்ணீர் இல்லாமல், காலையிலிருந்து மொட்டை வெயில்ல சாப்பாடு இல்லாமல் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நிற்பார்கள், குழந்தைகள் நிற்பார்கள். அவருக்கு கழிவறை வேணும், தண்ணீர் வேணும், கூடாரம் வேணும். தெரியுமா தெரியாதா? தெரியவில்லை என்றால் நீ எப்படி தலைமை பண்பு உள்ள தலைவனாக இருக்க முடியும்? 8:45 நாமக்கல் வருவதாக சொல்லிவிட்டு வீட்டை 8:45 கிளம்புற நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும்? கேள்விக்கு பதில் சொல்லு. காலையில 6 மணிக்கு ஷூட்டிங் என்றால் 6:10 போனா நான் அவமானமா கருதுவேன், நான் கில்ட்டா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்ற நீங்கள் ஷூட்டிங் மட்டும் சரியான இடத்துக்கு போவீங்க, ஆனால் பிரச்சார கூட்டத்துக்கு லேட்டா போவீங்கன்னா மக்களை நீ எப்படி மதிக்கிற அப்படின்னு தெரியுதுல. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. 12 மணிக்கு கரூர் என்று சொல்லிவிட்டு எதற்காக நீ 7:30 மணிக்கு கரூருக்கு வந்த? 6 மணிக்கு மேல போகாதீங்க, கூட்ட நெரிசல் இருக்கிறது, போனால் மக்களுக்கு பாதிப்பு வரும் என்று காவல்துறை சொன்ன பிறகும் இல்ல நான் போவேன் என்று சொன்னது எதற்காக? டிசம்பர் 13 போக வேண்டிய கரூர் கூட்டத்தை அவசர அவசரமாக செப்டம்பர் 27 மாற்ற வேண்டிய தேவை என்ன? செந்தில் பாலாஜி எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும். 30 விழாவை விட பெரிய கூட்டத்தை காட்டணுங்கிறதுக்காக, உங்களுடைய ரசிக போதைக்காக, உன் திமிருக்காக, உன்னுடைய கிரவுட் மென்டாலிட்டிக்காக, உன்னுடைய ஆணவத்துக்காக 41 பேரை நீ பலி கொடுத்த. நீதான்டா காரணம், நீதான் காரணம். உச்சநீதிமன்றம் அப்படி சொல்லிடுச்சு. உச்சநீதிமன்றம் தஸ்வத் என்கிற 6 வயது குழந்தையை, ஹாசினி என்கிற குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த தஸ்வந்த் என்கிற ஒருத்தனை 7 வருஷம் கழிச்சு வெளியில விட்டுருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கறியா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்கறீங்களா? உச்சநீதிமன்றமே சொல்லிச்சுங்க. நீ தீர்ப்பு வரல, விவாதம் தான் நடந்திருக்கு. இந்த விவாதத்துக்கே கதறாங்க. உச்சநீதிமன்றம் சொல்லதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த இடத்துல பல 100 ஆண்டுகளாக இஸ்லாமிய பெருமக்கள் வழிபட்டு வந்த பாபர் மசூதி இருந்தது எல்லாருக்கும் தெரியும். பாபர் மசூதி இருந்தது, அது இடிக்கப்பட்டது. ராமல் கோயில் இருந்ததுக்கான சான்று இல்ல, ஆதாரம் இல்ல. இரவோடு இரவாக ஒரு சிலையை கொண்டு போட்டுவிட்டு அங்கே ராமல் கோயில் இருந்தது என்று தீர்ப்பு வந்தது என்றால் அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்கிறீங்களா? எல்லா தீர்ப்பையும் ஏற்க வேண்டுமா? அப்போ கூட்டு மனசாட்சி அடிப்படையில் தீர்ப்பு, ராமர் கோயிலுக்கு கூட்டு மனசாட்சி அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினாங்க. அது தீர்ப்பு அல்ல, நீதி அல்ல, தீர்ப்பு. இங்கே 41 பேரும் தண்ணீரின்றி சாப்பாடின்றி பொட்ட வெயில்ல கிடந்திருக்கிறான். எங்க சுதந்திரத்திற்காக போராடின தமிழ்நாடுங்க. வெள்ளக்காரன் இந்த நிலத்துக்கு வந்த பொழுது எல்லோரும் வரிகட்டி ஐயா துறை எசமா என்று நின்ற பொழுது ஒரே ஒருத்தன் தான், என் நிலம், என் மக்கள் உழைக்கிறார்கள், நான் எதற்கடா உனக்கு வரிகட்ட வேண்டும் என்று திருப்பி அடிச்சான். நம்முடைய பாட்டன் புலித்தேவன் 13 முறை திருப்பி அடிச்சான். அண்ணன் ஹுமாயூன் சொன்னாங்கல்ல, 1000 ஆண்டுகள் நீ ஆடுகளை போட அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல கர்த்தித்து சாக வேண்டும் என்று முழங்கிய வீரன் திப்பு சுல்தான். இந்தியா இஸ் அவர்ஸ் என்று திப்பு சுல்தானுடைய உடம்பின் மேலே காலை வைத்துக் கொண்டு வெள்ளக்காரன் கர்ச்சித்தான் என்றால், அப்ப அது வரைக்கும் திப்பு சுல்தான் சாகிற வரைக்கும் இந்தியா அவனோடது கிடையாது. திப்பு செத்த பிறகுதான் இந்தியா வெள்ளக்காரனோடது. ஏன்னா திப்பு இருக்கிற வரை இந்தியா வெள்ளக்காரனோடு கிடையாது. அவ்வளவு பெரிய வீரனாக கடைசி 60 நாள் இந்தியாவிலே போர்க்களத்தில் ஒரே மாவீரன் திப்பு சுல்தான் தான். அப்பேற்பட்ட திப்பு சுல்தான் போராடிய நிலம் இந்த நிலம். அழகமுத்து கோனும், வெண்ணி காலாடியும், தீரன் சின்னமலையும், வேலு நாச்சியாரும், மருது வாண்டியரும் போராடிய நிலம் இந்த நிலம். அப்படி ரத்தத்தை சிந்திய நிலம் இந்த நிலம். காமராஜரும் முத்துராமலிங்க தேவரும் போராடிய நிலம், வாபுசி போராடிய நிலம் இந்த நிலம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியை திணித்த பொழுது
இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ, விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி, எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்திதனை, அதன் ஆணவ திமிரை அடைக்கிடுவோம் என்று முழங்கிய பாரதிதாசனும் அவனுடைய பேரப்பிள்ளைகளும் இந்தி திணிப்புக்காக போராடிய நிலம் இந்த நிலம். இந்தி திணிப்புக்காக, மொழிக்காக செத்த நிலத்துல ஒருத்தன் மூஞ்ச பார்க்க போய் செத்துட்டான்னு சொல்றது எங்களுக்கு வேதனையா இருக்குடா, எங்களுக்கு வலிக்குதுடா. செத்தவன் தமிழனாக இருப்பதில் எங்களுக்கு மனசு குமுறுகிறது. நாங்கள் மேடையில் பேசுறோம், தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்து அவருக்கு ஒரு குணம் உண்டு, வீரமும் மானமும் அவருக்கு ஒரு உயிர் என்று. அவன் மயிர் என்று போயிட்டு தளபதி தளபதி டிவிக்கே டிவிக்கே அப்படின்றான். அப்ப எங்களுக்கு வலிக்குது, அந்த வலியை நாங்கள் கடத்துகிறோம். அந்த வலியை கடத்தினா ஆட்சியாளர்களுக்கு இவங்க அனுசரணையா போறாங்க, காவல்துறைக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி போறாங்க. பாத்தீங்களா எப்படி மாறிட்டாங்க? திமுகங்கிற கட்சி தொடங்கும் போது நல்ல கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணாதுரை நல்ல தலைவர், அவர் நேர்மையான தலைவர், அவருக்கு ஒரு கனவு இருந்தது, அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது. அதற்கு பிறகு அந்த கட்சி தடம் மாறி அது குடும்ப கட்சியாக, வாரிசு கட்சியாக மாறிவிட்டது. ஆனால் இது வரும்போதே தவறான கட்சியா வருது, இது வரும்போதே தவறான கட்சியா வருது. அப்போ அதை தடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கட்சி வரும்போது தவறான எந்த கொள்கையும் இல்லை, எந்த கொள்கையும் இல்லாதவருடைய விளைவு தெரியுமா? எடுப்பார் கைப்பிள்ளையா மாறிடுச்சு. இன்னைக்கு அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா கொடியை பிடிச்சு நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியல, வழிநடத்த தலைவன் இல்லை. அதிமுக கூட்டத்துக்கு போகணுமா போகலன்னு தெரியல. ஐயா எடப்பாடி சொல்றாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, நம்ம போட்டாச்சு, வந்து லவ் யூ அப்படின்றார் அவரு. அந்த பக்கம் பார்த்தா 16 நாள் காரியம் முடிஞ்சுதான் பேசணும்னாங்க. அது எந்த காரியம்னு தெரியல எனக்கு. காரியம் முடிஞ்ச பிறகு தான் பேசுவோம், காரியம் முடிஞ்ச பிறகு தான் பேசுவோம். நாங்கள் வழியில் இருக்கோம், நாங்கள் வேதனை இருக்கோம்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா நேராக டெராடூன்ல போயிட்டு விளையாட போயிட்டாரு. இதான் உங்களுடைய காயமா? இதான் உங்கள் வழியா? டெராடூனுக்கு விளையாட போனாரா இல்ல வேற ஏதாவது இணக்கமா போனாரான்னு தெரியல. தாவேக்கா சார்பாக தாவேக்கா மனு போட்டா பரல, தாவேக்காவுக்கு ஆதரவாக பாஜகவுடைய உமா ஆனந்தன் மனு போடுறாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவாக சிபிஐ விசாரணை வேண்டும், சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க கூடாது என்று பாஜகவை சேர்ந்த எஸ் மணி என்பவர் வழக்கு போடுறாரு. என்ன ஒன்னடிச்சா அவன் ஆளுறான், ஒன்னடிச்சா அவன் ஆளுறான். ஆஹா, புரிஞ்சுச்சா? இப்ப புரிஞ்சுச்சா? கொள்கையற்ற கூட்டம் வந்தால் அந்த கொள்கையற்ற கூட்டம் எப்படி போய் நிற்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் கூட்டணி வைக்க மாட்டாரு. அவர் வைக்கணும் நினைச்சாலும் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் ஒருத்தரும் உடன்பட மாட்டார்கள். இதுதான் கொள்கை, இதான் கொள்கை. தெரியும், அவர் கத்தி கத்தி செத்தாலும் சாவாரே ஒழிய அவர் ஒருபோதும் எங்களை விலை பேச மாட்டார் என்று தெரிஞ்சு நாங்க நிக்கிறோம். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கவே சொல்லிட்டாரு, தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது, எங்களுக்கு கூட்டு என்பது சாப்பாட்டுல மட்டும்தான், அரசியல்ல கிடையாது. சீமான் அதிமுக பக்கம் சாய்கிறார், சீமான் திமுக பக்கம் சாய்கிறார், திமுக பாஜக பக்கம் சாய்கிறார். நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டாரு, அமித்ஷாவை பார்த்துட்டாரு, மோடியை பார்த்துட்டாரு, சபரீசனை பார்த்துட்டாரு, ஸ்டாலினை சாட்டை துறைமுகம்லாம் போய் பார்த்துட்டாங்க, போறாங்க. எங்களை எல்லாரும் பார்க்கலாம், ஆனால் நாங்கள் இந்த மக்களை மட்டும்தான் பார்ப்போம், மக்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இருப்போம். எங்களை எல்லாரும் பார்ப்பான். ஏன்னா இந்த அரசியலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. ஒரு கட்சி இந்திய அரசியல்ல 1.14 விழுக்காடு, அதற்கு பிறகு 8.2 விழுக்காடு வாங்கி, அதுவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனாக ஏற்றுக்கொண்டு, தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாக ஏற்றுக்கொண்டு, இந்திய நிலத்தில் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய ஒரே கட்சி. கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுக்காது, ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு கட்சி 36 லட்சம் வாக்களை வாங்க முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும். இதே மேல் விசாரத்துல நீ சாராயம் கொடுக்காம 500 ரூபாய் காசு கொடுக்காம 9:30 மணி வரைக்கும் கூட்டத்தை நிப்பாட்டா நீ, நான் நாம் தமிழர் கட்சி பேசுற நிப்பாட்டுறேன், முடியுமா? வந்திருக்கும் அத்தனை பேரும் படிச்சவன், தொழில் செய்யறவன்,
எல்லாரும் வேலை பார்க்கிறவன் அத்தனை பேரும் எங்களுடைய வருமானத்தை விட எங்கள் இனமானம் பெரிது என்று களத்தில் நிற்கிறார். ஒவ்வொருவரும் அறிவாளி. தாரிகாக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருச்சு, சாட்டை துரைமுருகனுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஹிமாயனுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சு. ஆனால் இங்கே சாட்டையை போல, இடும்பாவனம் போல, தாரிகா போல, ஹிமாயின் போல பல பேர், பல சீமான்கள் உட்கார்ந்திருக்காங்க. கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது, ஸ்டாலினுக்கு பிறகு ஒரு ஸ்டாலின் கிடையாது, ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு ஜெயலலிதா கிடையாது, எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு எம்ஜிஆர் கிடையாது. ஆனால் சீமானுக்கு பிறகு சீமான் இருக்கும் காலத்தில் லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வச்சிருக்காரு. கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக, தர்க்க ரீதியாக, தத்துவ ரீதியாக, சித்தாந்த ரீதியாக செயல்படக்கூடிய பிள்ளைகளை தயார்படுத்திருக்காரு. இந்தியாவில் ஒரு ஐடி விங்கு, காசு கொடுத்து வேலை பார்க்கிற திமுக ஐடி விங்கு, 200 ஓபிஸ், காசு கொடுத்து வேலை செய்யக்கூடிய பிஜேபி வார் ரூம், காசு கொடுத்து வேலை பார்க்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதற்கு மத்தியில் 24/7 பணம் வாங்காமல் வேலை செய்யக்கூடிய ஒரே ஐடி விங், அது நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி விங் மட்டும்தான். ஏன்னாங்க எல்லாருமே ஐடி விங், ஹிமாயினும் ஐடி விங், நானும் ஐடி விங், எல்லாருமே ஐடி விங், தனியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் எழுதுவான், எல்லாரும் பேசுவான், எல்லாரும் தர்க்கம் செய்வான், எல்லாரும் விவாதம் செய்வான். நீங்க எந்த கேள்வி கேளுங்க, எந்த கேள்வி கேளுங்க, எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. 2050 என் மாநிலம் எப்படி இருக்க வேண்டும், என் நாடு எப்படி இருக்க வேண்டும், பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா, விமான நிலையம் வேணுமா வேண்டாமா, கூடங்குளம் அணு உலை வேணுமா வேண்டாமா, ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமா, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் வேணுமா வேண்டாமா, 8 வழிச்சாலை வேணுமா வேண்டாமா, எல்லாவற்றுக்கும் ஒரு கட்சி தீர்வு வைத்திருக்கிறது. அவர் சொல்லுவாரு பரந்தூர்ல வேணாம் பாரு, எங்களுக்கு ஒட்டுமொத்தமா எதுக்கடா விமான நிலையம் நாங்க கேட்போம். அப்புறம் இந்த கேள்வியை கேட்டா திமுக காசு வாங்கிட்டாங்க, திமுக காசு வாங்கிட்டாங்க. எங்க அண்ணன் தான் சொன்னாங்க, இந்தியாவிலே அதிக கூலி வாங்கணும் நான் தான்டா. பாஜக கைகூலி, காங்கிரஸ் கைகூலி, அதிமுக கைகூலி, திமுக கைகூலி, எல்லாரும் கைகூலி. டே அவங்க தீபாவளிக்கு பொட்டு வடி கூட வாங்கி தர மாட்டாங்கடா. அவங்க எச்சு கட்டே காக்க வெட்ட மாட்டாங்க, அவங்ககிட்ட போய் காசு வாங்கி தருவாங்களா. எச்சு கட்டி காக்க வெட்ட மாட்டாங்க, காசு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. இந்த கூட்டம் முடிஞ்சாதான் தெரியும் மைக் செட்டுக்காரனுக்கு எவ்வளவு கடன். அதான் உண்மை. திமுக இப்ப லியோனி போய் பேசுறாரு, எங்க அண்ணன் ராஜீவ்காந்தி பேசுறாங்க, 25,000 பேச்சாளருக்கு, 25,000 பேச்சாளருக்கு. இதே வேலூர்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரூமு, அங்கிருந்து ஒரு நல்ல காரு, சென்னையிலிருந்து வரணுமா நல்ல கார் கொடுத்துருவாங்க. குறைந்தபட்சம் 1 லட்ச ரூபாய் பேச்சாளருக்கு. எங்களுக்கு டீசலுக்கு தரத விடுங்க, ஒரு பிரியாணி, அந்த பிரியாணி 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 ஒரு சுக்கா முடிஞ்சு, நீ பக்காவா கிளம்பிருவாங்க. இவ்வளவுதான்டா, இவ்வளவுதான்டா எங்களை. டேய் நீ ரொம்ப உளவுத்துறவர்களும் ஒருத்து இல்லடாங்க, உளவுத்துறவர்களும் ஒருத்து இல்லை. நாங்க மக்களுக்காக நிற்கிறோம். இதே கூட்டத்தை கேட்டுக்கிட்டு இருந்தோம், கூட்டத்தில் கடைசியாக உட்காந்தோம், 4வது சேர்ல உட்காந்தோம், 1வது சேர்ல உட்காந்தோம், மேலேறி பேசிட்டு இருக்கோம்டா. நாங்கள் யாரும் பேச்சாளர் கிடையாது, நாங்கள் யாரும் அரசியல்வாதி கிடையாது. ஏன் சல்மான் தம்பி நானும் நான் பார்த்துருக்கேன், கடைசியாக நிற்பான் கூட்டத்தில், அப்புறம் நடுவில் வந்து உட்காந்தான், அப்புறம் உட்காந்தான், அப்புறம் முன்னா போனான், அப்படியே மேலே வந்தான். அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் உழைப்பால் வந்தவர்கள், யாரும் வாரிசு அரசியல் வந்தவர்கள் கிடையாது. மாவட்ட செயலாளர்கள் என்றாலும் பணம் இருப்பவனுக்கு தான் சீட்டு, பணம் இருப்பவனுக்கு தான் மாவட்ட, அந்த பாகுபாடு கட்சியில கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அப்பழுக்கற்ற கட்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இங்கே பெரும்பான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் உங்களை அடகு வைக்கக்கூடிய, உங்களை வாடகைக்கு விடக்கூடிய, உங்களை வாக்குகளை பறித்து உங்கள் வாக்குகளால் வென்று வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் பேராபத்தாக நிற்கக்கூடிய, இங்கே தூய்மை பணியாளர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், கனிமவள கொள்ளை, ஆத்துமணல் கொள்ளை என்று எல்லாவற்றையும் நடத்துகிற அந்த திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை வழங்குவது உங்களுடைய ஓட்டு. உங்கள் ஓட்டு மட்டும் இல்லை என்றால் திமுக ஒரு அனாதை பிணம். 12 விழுக்காடு வாக்கு கூட திமுகவுக்கு கிடையாது என்பதால் யதார்த்த உண்மை. உங்கள் வாக்குகளை வாங்கி கொண்டு ஒட்டுமொத்த மக்களையும் அளிக்கிறது. அந்த பாவம் உங்களை சேருமா சேராதா? அந்த பாவத்திற்கு இறுதி நாளிலே நீங்கள் உங்களுடைய இறைமகன்கிட்ட குனிந்து நிற்க வேண்டுமா நிற்க கூடாதா என்பதை உங்கள் மனசாட்சிக்கு நான் விட்டு விடுகிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, அண்ணன் ஹிமாயின் சொன்னதை நான் திரும்பியும் சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் பாங்கோசை ஒலிக்கிறது, சத்தியத்தின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று. நீங்கள் வெற்றியின் பக்கம் நிற்கிறீங்க, எப்போ சத்தியத்தின் பக்கம் வரப்போறீங்க? சத்தியத்தின் பக்கம், அந்த சத்தியத்தை பேசக்கூடிய எங்களின் பக்கம் வாருங்கள் என்று கேட்டுத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் யாருடைய
தொப்பியையும் கரட்ட, யாருடைய சிலுவையும் அறுக்க, யாருடைய திருநீரையும் அழிக்க வந்தவர் அல்ல. நீங்களும் தமிழர், நானும் தமிழர், நாம் தமிழர் என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த நிலத்தையும் வளத்தையும் மொழியையும் மண்ணையும் காப்பாற்ற உங்கள் பிள்ளைகள் களத்து நிற்கிறோம். அதற்காக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்ணிலே மருமகளாக வந்திருக்கிற எங்களுடைய பெண், சிவகங்கை மாவட்டத்திலே பிறந்த இன்னொரு வேலு நாச்சியார், எங்களுடைய தங்கை தாரிகா. வேலு நாச்சியார் களத்திலே வாளேந்தி பாய்ந்தார். இவள் வாயில் வரக்கூடிய அந்த வார்த்தை மூலமாக பாய்ந்து கொண்டிருக்கிறார். வேலு நாச்சியார் கையிலிருந்து வீசப்பட்ட அந்த வாளுக்கும் வேலுக்கும் என்ன மதிப்போ அதே போல எங்களுடைய தங்கை தாரிகா வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி வீச்சாக இருக்கும். அந்த களத்தில் நிற்கிற அந்த பிள்ளைக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நாட்டிலே பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், ஏன் விஞ்ஞானி தோற்கலாம், ஆனால் சோறு போடக்கூடிய விவசாயி தோற்கக்கூடாது. நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு பிரியாணியும், நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு சோறும், நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு காய்கறியும் எல்லோரும் விவசாயி தந்தது. நாம் சாப்பிடுகிற ஆடும் மாடும் கோழியும் அந்த விவசாயி தந்தது. அந்த விவசாயியே சின்னமாக ஏந்தி உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். அந்த பிள்ளைகளை வெற்றி பெற்று மக்கள் மன்றத்திலே பேசுகிற எங்கள் தாரிகாவை சட்டமன்றத்துக்கு அனுப்புகிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.